இந்தியாவின் துரதிர்ஷ்டம், பொறுப்புள்ள இடத்தில் பொறுப்பற்றவர்கள் வந்து விட்டார்கள். தனிப்பட்ட அரசியல் ஆதாய நோக்கம்தான் மேலோங்கி இருக்கிறது என்பதை நான் உறுதிபட நம்புகிறேன். அதை 29ஆம் ஆண்டு போட்டு அதற்கு பின்னர் அது அமுலாகும் என்ற நிலையை எடுத்தவர்கள் திடீரென்று இப்படி ஒரு நிலையை எடுக்க வேண்டிய அரசியல் முக்கியத்துவம் என்ன? தென்னிந்தியாவுக்கு துரோகம் செய்யப்படுகிறது. இந்த மசோதா ஒன்றுபட்ட இந்தியாவை தகர்க்க வீசப்பட்ட வெடிகுண்டு. அரசின் திட்டங்களை நிறைவேற்றிய தமிழ்நாட்டை தண்டிக்கிற இந்த ஆட்சியாளர்களை வரலாறு கட்டாயம் தண்டித்தே தீரும். கோல்வால்கர் சொன்னபடி ஜனநாயக அரசியலமைப்பை பயன்படுத்தி அதிகாரத்திற்கு வந்து ஜனநாயக அரசியலமைப்பை தகர்க்கிறார்கள். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். இந்த விஷயத்தில் எனக்கு முன்னர் பேசிய பல உறுப்பினர்களின் கருத்துக்களோடு எனக்கு உடன்பாடுதான். ஒரு அவசர கதியில் ஏதோ ஒரு அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஆட்சியாளர்கள் இந்த மசோதாவை முன்மொழிந்திருக்கிறார்கள். இந்த மசோதா முன்மொழியப்பட்டதில் மகளிருக்கு அதிக நன்மை பெற வேண்டும், பிரதிநிதித்துவம் அதிகமாக வேண்டும் என்ற நோக்கத்தை காட்டிலும் தனிப்பட்ட அரசியல் ஆதாய நோக்கம்தான் மேலோங்கி இருக்கிறது என்பதை நான் உறுதிபட நம்புகிறேன். அதேபோல் டீலிமிட்டேஷனை பொறுத்தவரையிலும் இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஏன் இதை முன்னரேயே நிறைவேற்றி இருக்கக்கூடாது? எதிர்கட்சி தரப்பில் இருந்து அப்பொழுது கூட இன்று முதல் கொண்டு வரலாம் என்று சொன்னபோது ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? அதை 29ஆம் ஆண்டு போட்டு அதற்கு பின்னர் அது அமுலாகும் என்ற நிலையை எடுத்தவர்கள் திடீரென்று இப்படி ஒரு நிலையை எடுக்க வேண்டிய அரசியல் முக்கியத்துவம் என்ன? அது பற்றி எந்த விளக்கமும் இல்லை. அதேபோல் தொகுதி மறுசீரமைப்பு என்பது இந்த ஆட்சியாளர்களால் செய்யப்படுகிற மிகப்பெரிய தவறு. இப்பொழுது அரசின் கொள்கையை நிறைவேற்றிய தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு மிகச்சிறப்பாக நிறைவேற்றியதால் மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. அரசின் திட்டத்தை நிறைவேற்றியதற்கு தண்டனை கொடுக்கிறார்கள். என்ன ஆகிறது என்றால் வட மாநிலங்களில் பல இடங்களில் மிக அதிகமான எண்ணிக்கை கூடுகிறது. ஆனால் தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழகத்தில் மிக அதிகமாக குறைகிறது எண்ணிக்கை. இது ஆத்திரமூட்டுகிற வேலை மட்டுமல்ல, ஒன்றுபட்ட இந்தியாவை தேசிய விடுதலை இயக்கம்தான் கட்டியது, ஆட்சியாளர்கள் கட்டவில்லை. தேசிய விடுதலை இயக்கம் மகத்தான இந்தியாவை நிலைநிறுத்திய போது வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இருந்த மனோபாவம் கொண்டவர்களின் பிரதிநிதிகள் தான் இன்றைக்கு ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு தேசிய விடுதலை இயக்க வரலாறு தெரியாது, அதில் அவர்களுக்கு எந்த பங்களிப்பும் இல்லை. எனவே நான் இங்கே குறிப்பிட விரும்புவது, தென்னிந்தியாவுக்கு துரோகம் செய்யப்படுகிறது. இது ஒரு வகையில் இந்த மசோதா ஒன்றுபட்ட இந்தியாவை தகர்க்க வீசப்பட்ட வெடிகுண்டு. அதனால் தான் நாங்கள் இதை எதிர்க்கிறோம். எங்களுக்கு தென் மாநிலங்கள் முழுவதும் பாதிக்கப்படுகின்றன. பாதிப்பதற்கு காரணமாக இருந்ததற்கு இந்த பில் என்ன நிவர்த்தி தருகிறது? என்ன தீர்வு தருகிறது? இந்த பில்லில் எந்த தீர்வும் இல்லை. பாதிக்கப்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் கருப்பு கொடிகள் பறக்கின்றன. கருப்பு சட்டை போட்டுத்தான் தெருவிலே வலம் பெறுகிறார்கள். அரசின் திட்டங்களை நிறைவேற்றிய தமிழ்நாட்டை தண்டிக்கிற இந்த ஆட்சியாளர்களை வரலாறு கட்டாயம் தண்டித்தே தீரும். அதற்கான முன்னடையாளங்கள் இன்றைக்கு தென்படுகின்றன. எனவே இந்த விஷயத்தை நிறுத்தி வைத்து எதிர்க்கட்சிகளோடு கலந்து பேசி ஒத்த கருத்திணக்கத்திற்கு வர வேண்டும். ஒரு ஜனநாயக பண்பற்றவர்கள் ஆட்சியாளர்கள். இந்தியாவின் துரதிர்ஷ்டம், பொறுப்புள்ள இடத்தில் பொறுப்பற்றவர்கள் வந்து விட்டார்கள். பொறுப்பற்றவர்களால் தான் பொறுப்பற்ற முன்மொழிவுகள் முன்மொழியப்படுகின்றன. இவ்வளவு அவசர கதியில் ஒரு மிக உயர்ந்த ஒன்றை ஏன் அவசரப்பட்டு நிறைவேற்றுகிறீர்கள்?
எதிர்க்கட்சிகளை கலந்து பேசி தீர்மானிக்க கூடாது. இவற்றை எவ்வாறு அமுலாக்கலாம் என்பது பற்றி சிந்திக்க வேண்டாமா? இவற்றை அமுலாக்குவது பற்றி எதிர்க்கட்சிகளோடு கலந்து பேசி ஒத்த கருத்திணக்கத்தோடு தான் செய்ய வேண்டும். நாங்கள் இந்த மகளிர் ரிசர்வேஷனை பொறுத்தவரையிலும் அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதிநிதியாக இருந்த கீதா முகர்ஜி அவர்களால் மிகப்பெரிய முனைப்பு காட்டி அனைவரையும் இணைத்து உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த திட்டம். இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அனைவரையும் ஒன்றுபடுத்துங்கள், அனைத்து தரப்பினரோடும் பேச்சுவார்த்தை நடத்துங்கள். எதிர்க்கட்சிகளை பழி தீர்க்கிற மனோபாவத்தில் இருந்து ஆட்சியாளர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அதேபோல் ஜனநாயக பண்பு இருக்க வேண்டும். ஜனநாயகத்தையே ஏற்பதில்லை. அது கோல்வால்கர் கற்றுக் கொடுத்ததை கற்று வந்தவர்கள் கோல்வால்கர் சொன்னபடி ஜனநாயக அரசியலமைப்பை பயன்படுத்தி அதிகாரத்திற்கு வந்து ஜனநாயக அரசியலமைப்பை தகர்க்கிறார்கள். தகர்க்கிற முறைதான் இந்த பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டதிலும் வெளிப்பட்டுள்ளது. எனவே ஜனநாயக ரீதியான முறையில் அணுகி இரண்டையும் எதிர்க்கட்சிகளின் ஒத்த இணக்கத்தோடு தான் நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன்.